ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி அவியல் பண்ண போகிறேன். பூசணிக்காய், இதில் போடுறேன். வாழைக்காய் நான் வந்து இப்படி நீளமாக இப்படி கட் பண்ணியிருக்கேன். பூசணிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், சேனக்கிழங்கு இருந்தால் சேனக்கிழங்கு போடலாம். நான் போட்டிருக்கிறது வந்து பூசணிக்காய், வாழைக்காய், அரை வாழைக்காய் போட்டிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, மெயினாக பூசணிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் வேணும் அவியலுக்கு. மூணையுமே போட்டிருக்கேன் நான். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு ஒன்று உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா பீர்க்கங்காய் துளி ஊண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு பீர்க்கங்காய் போடலாம், சேனக்கிழங்கு போடலாம், அவரைக்காய் போடலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம். நாட்டு காய்கறி போடுங்க, இங்கிலீஷ் காய்கறி அவாய்ட் பண்ணுங்கள். கேரட் மட்டும் போட்டுக்கலாம், இங்கிலீஷ் காய்கறி. இது எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பண்ணால் அடைக்கு அரைச்சனா நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அடை அவியல் செம காம்பினேஷன், நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். அவியல் பண்ணால் முக்கால்வாசி நான் அடைக்கு அரைச்சிடுவேன். நான் போட்டேன் இது எல்லாமே. இதில் என்னென்ன போடுறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். கல்லுப்பு போட்டேன். 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வாசனைக்கு போட்டிருக்கேன். இது வந்து குக்கரில் வச்சிங்கன்னா முருங்கெல்லாம் இருக்கிறதுனால கரைஞ்சி போயிடும். அதனால் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். மஞ்சப்பொடி, கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக போடுறேன். வந்து தண்ணி, ஏன்னா பூசணிக்காயில் தண்ணி விடும், கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா போதும். வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டேன், மஞ்சள் பொடி போட்டேன். இது அப்படியே வேகட்டும்.